வெல்கம் டு வெரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2025லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கன்னட திரைப்படமான பிராக் திரைப்படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட பிரைம் வீடியோஸில் வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதில் இந்த திரைப்படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு நம்ம கதாநாயகனோட அப்பா வந்து ஒரு போலீஸாக இருக்கிறாப்புல. ஆனால் அப்பா இப்படி போலீஸாக இருக்கும்போது பையன் சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூதாடுறது இந்த மாதிரியான விஷயங்களில் போய் பிராட்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஆளா போயிட்டு இருக்கான்னு சொல்லி அப்பவுமே அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிச்சு ஒரு பையனை வந்து நல்லா வளர்க்குறாங்க. அதன் பிறகு கதாநாயகனும் ஒரு நல்ல வழியில படிச்சு முடிச்சு வெளியில வந்தாலும் இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வெளியில பாதிக்கப்படுறாப்புல. முதல் கட்டமா விருப்பப்பட்ட ஒரு பொண்ணை டேட்டிங் கூட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு அவமானத்தை சந்திக்கிறாரு. அதை முடிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பணக்கார வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் ஒரு பென்ஸ் காரில் வந்து பார்த்தீங்கன்னா சொகுசாக ட்ராவல் பண்ணுது. ஆனால் நம்மளோட வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சி கொந்தளிக்கக்கூடிய கதாநாயகன் இதுக்கப்புறம் எந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறதா அந்த படத்தோட மீதி கதை. எனக்கு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே நரேட் பண்ணியிருந்தாங்க. கதாநாயகன் அந்த பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு வசனங்களாக ஸ்ட்ராங்காக போல்டாக பேசியிருந்தாங்களா, அந்த இடத்துல எனக்கு படம் பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் வரக்கூடிய போர்ஷன்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கதாநாயகனோட பெர்ஃபார்மன்ஸ், அவரை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அவர் பண்ணக்கூடிய அந்த கிரிக்கெட் பெட்டிங்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணலாம்.